Hello student, Algebra exercise 3.15 third sum. Graph the following function y equal to 1 by 2x. Identify the constant of variation and verify with the graph. Also y, find y when x equal to 0. Find x when y equal to 7.5. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க y equal to 1 by 2x. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க, y equal to 1 by 2x. ஸோ இப்போது நம்ம x வேல்யூ இங்கே ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணி we find the value of y. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட் இந்த இடத்துல 1 by 2 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைசபிள் ஆகிற நம்பர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். பட் அதர் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் இன் டெசிமல். ஸோ ப்ளாட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பாயிண்டில் வந்தால் ப்ளாட் பண்ணுறதுக்கு. ஸோ இது 2ஆல் டிவைசபிள் ஆகிற நம்பராக எடுத்திங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ட்ரா த கிராஃப். ஓகே, இப்போ ஸோ first I take x equal to 2, which implies y equal to 1 by 2. இந்த x இருக்கிறதுல 2, the 2 cancel, therefore y equal to 1. Then x equal to 4, y equal to 1 by 2. இந்த x இருக்கிறதுல மறுபடியும் 4, cancel, 2 times 2 ones are 2, therefore y equal to 2. Then x equal to 6, y equal to 1 by 2. திருப்பி x இருக்கிறதுல 6 substitute பண்ணுங்க, 3. Then 4, y equal to 3. Then x equal to 8. Then y equal to 1 by 2, 8. Cancel பண்ணுங்க, 4 2s are 8. Therefore y equal to 4. Then finally x equal to 10. ஒரு 5 வேல்யூஸ் அது போடுங்க, கிராஃப் அப்போ தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். y equal to 1 by 2, 10. கேன்சல் பண்ணால் 5 times y equal to 5. ஸோ tabular columns x y. இப்போ ஸோ இங்கே என்னென்ன வேல்யூஸ்லாம் போட்டிங்க பாருங்கள். எக்ஸுக்கு 2 4 6 8 10 அது மேலே எழுதிடுங்க. 2 4 6 8 10. ஸோ என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிது, எக்ஸுக்கு 2 போட சமயத்தில் 1 2 3 4 5. ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ டேபுலர் காலம்ஸ் ரெடி. நவ் யூ ஃபைண்ட் இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ். when x is increasing, y also increasing. See here, x is increasing, y is also increasing. Therefore this is direct variation. When x is increasing, y also increasing. Therefore it is a direct variation. Okay, so the direct variations na equations என்ன சொல்லிருந்தேன், y equal to kx. y equal to kx. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, therefore k equal to இந்த x இந்த பக்கம் எடுத்துவாங்க y by x. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் லிசன், இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேபுலர் காலத்தை யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ y பாருங்கள், இங்கே 1 by 2. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 4, இங்கே 2 இருக்குது, 2 by 4. இதை கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணால் 1 times 2 times. ஸோ here also 1 by 2. ஸோ you find one more, 3 by 6. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 1 by 2. ஸோ ஃபிக்ஸடாக உங்களுக்கு என்ன வருது, கான்ஸ்டன்ட் வேரியேஷன் 1 by 2 1 by 2 1 by 2. Therefore the constant variation k equal to
1/2. Therefore அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? y equal to 1/2 x. ஆல்ரெடி நம்ம இந்த given ஈக்குவேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அது 1/2 x. அப்போ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k equal to 1/2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை கிராஃபில் பிளாட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அப்புறம் அந்த கிராஃப் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிராஃபில் இந்த எஜ்ஜில் தான் நம்ம லைன்ஸ் வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே x6 ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே y ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், யூனிட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த யூனிட்டில் எக்ஸ் வந்து நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருக்கேன். ஓகேவா? அப் டு 10 வரையும் தான் இருக்குது. ஸோ 1 கூட எடுக்கலாம். பட் 2 எடுத்தால் இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குதோ நம்மளுக்கு பிளாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் 1 எடுத்திங்கன்னா இந்த கேப்பில் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், இங்கே 2 4 6 8 இருக்கிறதுனால நானும் இங்கே என்ன எடுத்திருக்கேன், 2 4 6 8 10 எடுத்திருக்கேன். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒயில் பாருங்கள், எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 இருக்குது. அதனால் ஸோ நானும் இங்கே என்ன எடுத்திருக்கேன், 2 4 6 8 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேயும் நான் 1 2 3 எடுத்திருக்கேன் யூனிட்ஸ். இது இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம இப்போது இந்த பாயிண்ட்லாம் எழுதியாச்சு. நான் அப் டு 20 வரையும் போட்டிருக்கேன், இங்கே 10 வரையும் போட்டிருக்கேன். இங்கே பார்க்கணும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அட் தி சேம் டைம் கொஸ்டின்லேயும் பார்க்கணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7.5 வரையும் கேட்டிருக்காங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட் இப்போ பாயிண்ட்டு நம்ம பிளாட் பண்ணலாம். இங்கே எக்ஸ் வந்து 2, அப்போ y ஈக்குவல் டு 1. ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கேல்லாம் வச்சு போட்டோம். இனிமேல் ஸ்கேல்லாம் வேண்டாம். அப்படி தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோவை பாருங்கள். நான் அங்கே எப்படி ஸ்கேல் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டைரெக்டாக பிளாட் பண்ண போகிறேன். 2 1. ஸோ 2 1 இந்த பாயிண்ட்டு 2 1 சொல்லிட்டு நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இங்கே உடனே எழுதுங்க 2 1. நெக்ஸ்ட்டு 4 2 4 2. தெரியலனா நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடணும். 4 2. ஸோ பாருங்கள், தெரியலனா இது வேணும்னா நான் இதை பிளாட் ஸ்கேல் வைக்கிறேன். 6க்கு பாருங்கள் 3 6 3. இந்த இடத்துல அந்த 2 லைன் மீட் பண்ணுற இடத்துல 6 3. நெக்ஸ்ட்டு 8 4. நம்பர் எழுத சமயத்தில் இந்த சைடில் எப்படி எழுதுங்க, 8 4 10 5. கிளியராக எழுதுங்க 10 5. ஸோ இப்போ நம்பர் வச்சாச்சு, பிளாட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இந்த லைன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைரக்ட் வேரியேஷன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டு இந்த எண்டு பாயிண்ட்டை கரெக்டாக வைங்க. இன்கேஸ் இந்த பாயிண்ட்டு ஜிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ லைனில் வைக்கிறீங்க, இப்படி வைக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே மேலே தனியாக இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணது நீங்கள் தப்பாக பிளாட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஸ்கேல் வச்ச பிறகு எல்லா பாயிண்ட்டும் ஒரே லைனில் வருது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். வெரி இம்பார்ட்டன்ட். லைன் போட சமயத்தில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த லைன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். இங்கே நிறுத்தக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. நல்லா இவ்வளோ தூரம் லென்த்தியாக போடணும். ஓகே, இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் y when x equal to 9. இப்போ பாருங்கள் 9 பார்க்கணும். இங்கே x equal to 9. x equal to 9. இப்போ இங்கே 2 4 6 8 10 இருக்குது. ஸோ 9 lies between 8 and 10. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் அந்த 9 இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். இங்கே 2 லைன்ஸ் தான் வந்து 1. அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ நான் சென்டராக எடுத்துக்கிறேன். இந்த அதாவது 8க்கும் 10க்கும் இந்த இடத்துல சென்டர் 9. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்கேல் இப்படி வைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், எந்த இடத்துல வைக்கிறேன், 9ல் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்.
ஸோ அந்த லைன் போட சமயத்தில் இந்த இங்கே ஏற்கனவே நம்ம இங்கே லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே போகக்கூடாது. கரெக்டாக அதில் இன்டர்செக்ட் ஆகிற அளவுக்கு ஸ்டாப் பண்ணிடணும். அதே லைனை திருப்பி அதுக்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ஸ்கேலை கரெக்டாக வைங்க. ஸ்கேலை வச்சிங்கன்னா திறப்பு இந்த இடத்துல இப்படி போடுங்க. ஸோ இப்போ இந்த மீட் பண்ணுற இடம் நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ அந்த இடத்துல மீட் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மீட் பண்ணுற இடம் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா 4.5 ஆஃபில், அதனால் 4.5. இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த மீட் பண்ணுற இடத்த வந்து 4.5. அப்போ 6 நம்ம இங்கே 7 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் ஒய் என்ன கிடைக்குதுன்னா 4.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு, y = 7.5 ஃபைண்டு எக்ஸ். y = 7.5 ஃபைண்டு எக்ஸ். ஸோ y 7.5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 8 it slides between 7 and 8. 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 7.5 இங்கே இருக்கும். பாருங்கள், இங்கே இருக்கும் 7.5 பாதி. அதனால் 0.5னா லைஸ் பிட்வீன் 7 and 8. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக லைன் ஸ்கேலை வைங்க. கரெக்டாக அந்த 7.5 அந்த லைன் கரெக்டாக அது மேலே வச்சுட்டு அந்த லைனை ட்ரா பண்ணு. அந்த லைனும் இந்த லைனுக்கு மேலே போகக்கூடாது, இதை தாண்டி போகக்கூடாது. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அந்த லைன் மீட் பண்ணுற இடத்துல இருந்து திருப்பி இந்த லைன் எங்கே மீட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ வேண்டாம்னு கொஞ்சம் டார்க்காக போடுறேன் பாருங்கள். ரொம்ப டார்க்காக போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி ஏதாவது மிஸ்டேக்னால் எரேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க்காக போடுங்க. ஸோ இந்த இடம் மீட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வச்சு திருப்பி பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அதை கரெக்டாக அந்த லைன் மேலே வைக்கணும். ஸோ அந்த லைன் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மீட் ஆகுது 14. அதாவது இட் மீட் அட் பிட்வீன் 14 and 16. ஸோ இந்த பாயிண்ட் அப்போ என்னவாக இருக்கும்னா 15. அந்த பாயிண்ட்டு 15. ஏன்னா இந்த லைன் மீட் அட் பிட்வீன் 14 and 16. அப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும் 15s. ஸோ அப்போது when x = 15. ஸோ இது சொல்யூஷன்ஸ். இதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, ஸோ இந்த கிராஃப் ஷீட் பார்த்து ஆன்சர் எழுதணும். இந்த கிராஃப் ஷீட்டில் நம்ம எக்ஸுக்கு 7 போட சமயத்தில் உங்களுக்கு என்ன கிடைச்சது 9 போட சமயத்தில் உங்களுக்கு 4.5. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஆன்சர் எழுதணும். when x = 9 y = என்ன வரும் 4.5. இது ரிசல்ட். கண்டிப்பாக ரிசல்ட் எழுதணும். when x = 9 y = 4.5. when y = 7.5. when x = 7.5 then x = எங்கே மீட் ஆகுது உங்களுக்கு 15. ஓகே, திஸ் இஸ் சொல்யூஷன். கண்டிப்பாக ரிசல்ட் எழுதணும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ஃபைனலாக அந்த இடத்துல ரிசல்ட்டு எழுதணும். ஓகே, பார்த்துங்க, வீடியோ பார்த்துங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஸ்கேல் எழுதணும். இந்த ஸ்கேல் எழுதுறது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸ்கேல் எழுதுற சமயத்தில் இன் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல ஸ்டார்டிங் நம்பர் 1 சென்டிமீட்டரில் இங்கே ஸ்டார்டிங் நம்பர் என்ன போடுறீங்கன்னு பாருங்கள். அதுதான் வந்து நம்ம இங்கே யூனிட்டாக எடுக்க போகிறோம். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், இதுதான் 1 சென்டிமீட்டர். இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் போடுறோம் 2, 4, 6 போகுது. அதனால் இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் இருக்குதோ அதான் இங்கே எழுதணும். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட். இது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் இங்கே 0க்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட் நம்பர் என்ன எழுதுகிறோம் 1. ஸோ இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட். ஓகே, டயக்ராம் நல்லா நீட்டாக வரைங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.